மீன ராசிக்காரர்களே இதை கவனமாக கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்லை, உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்கள் இதை இப்போ பார்க்குறீங்கன்னா இது சரியான நேரத்தில் வந்த ஒரு சைகைங்க. சமீபமாக எதுவும் கையில் வந்து சேர்ந்த மாதிரி இல்லை, எல்லாமே தாமதமாக நடக்குது. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க ஆனால் ரிசல்ட் இல்லை, அதனால் உங்கள் மனசில் ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிகிட்டே இருக்கலாமுங்க. ஆனால் உண்மை என்னென்னா எந்த தவறும் நடக்கலை, உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுதுங்க. ஆனால் அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை. இந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தாண்டி போயிடுங்க. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அதே வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்க. அதனால் இப்போ உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஒரு ஆசையை நினச்சிக்கிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நல்லதை இழுத்து கொண்டு வருங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் வரும் சைகைகள் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க இப்போ உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகும் அந்த மறைந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாமுங்க. வணக்கம் மீனராசி அன்பர்களே, உங்களோட வாழ்க்கையில இனிமேல் நடக்க போற மாற்றங்களை நினைச்சா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ரொம்ப நாளா ஒரு இருட்டுக்குள்ள அடைபட்டு கிடந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்கும். நம்மளை புரிஞ்சுக்க யாருமே இல்லையே, நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சோம், நமக்கு ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து சோதனைகள் வருதுன்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம அழுத்திருப்பீங்க. ஆனா இனி அந்த கவலை உங்களுக்கு வேணாமுங்க. உங்களை தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாரு. அவர் வந்த பிறகு உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. இது ஏதோ சாதாரணமா சொல்லப்படுற வார்த்தை கிடையாதுங்க. உங்க கிரக நிலைகள் இப்போ அப்படித்தான் ரொம்ப வலுவா இருக்குதுங்க. உங்களுடைய உண்மையான அன்புக்கும் நேர்மைக்கும் கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய பரிசு தான் இந்த புதிய நபருங்க. அவர் யாரு, அவர் மூலமா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு ரொம்ப ஆழமா நம்ம பார்க்க போறோம்ங்க. இதை முழுசா கேட்கும் போதே உங்க மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய பாறை இறங்கி ஒரு நிம்மதி பிறக்குங்க. மீன ராசிக்காரங்களான உங்களை பத்தி மற்றவங்களுக்கு முழுசா தெரியாது. நீங்க ரொம்ப ரொம்ப மென்மையான மனசு படைச்சவங்க. யார் வந்து உங்ககிட்ட கஷ்டம்னு நின்னாலும் உங்க கஷ்டத்தை அப்படியே மறந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனா பதிலுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சது என்னவோ ஏமாற்றமோ அவமானம் தாங்க. நீங்க உயிரா நினைச்சவங்க உங்களுக்காக எதையும் செய்வாங்கன்னு நீங்க முழுசா நம்பினவங்க எல்லாம் உங்களை பாதியில விட்டுட்டு போனப்போ உங்க மனசு எவ்வளவு உடைஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. பல நேரங்கள்ல உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட பக்கத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உங்க கண்ணீரை நீங்களே தொடச்சிட்டு மறுபடியும் உங்களுக்காக நீங்க எழுந்து நின்னீங்க. நீங்க செஞ்ச தியாகங்களை யாருமே கொஞ்சம் கூட மதிக்கலையேங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை மாதிரி உள்ளுக்குள்ள கொதிச்சுட்டு இருக்குமுங்க. இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு காலமே இல்லையான்னு நீங்க கடவுள்கிட்ட நிறைய முறை தனியா உட்கார்ந்து கேட்டிருப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் இப்ப விலை கிடைக்க போகுதுங்க. இப்போ உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுதுங்க. இப்போ உங்க ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு ரொம்பவே சாதகமான ஒரு திசையில திரும்பி இருக்குதுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள், நீங்க தொட்டதெல்லாம் தோல்வியில முடிஞ்ச ஒரு நிலைமை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முழுசா மறைஞ்சிட்டு வருது. பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சு அடிபட்டு இப்ப நீங்க ரொம்பவே பக்குவப்பட்டிருக்கீங்க. இனிமே உங்களை யாராலையும் அத்தனை சுலபமா ஏமாற்ற முடியாதுங்க. உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய மதிப்பு எல்லாமே சமுதாயத்துல ரொம்பவே உயரப்போகுதுங்க. முக்கியமா பணவரவு, உங்களுடைய பொருளாதார நிலைமையில ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுதுங்க. இவ்வளவு நாள் ஒரு சின்ன தேவையை பூர்த்தி செய்யக்கூட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமேல் பணம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே எந்த ஒரு தடங்களையும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடியுங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உங்க வாழ்க்கையில நுழைய போற அந்த புதிய நபருடைய அதிர்ஷ்டம் தாங்க. அவருடைய ராசியும் உங்க ராசியும் சேரும்போது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில சும்மா சாதாரணமா வரமாட்டாருங்க. அவர் ஒரு வழிகாட்டி மாதிரி, இல்லைன்னா உங்களோட மொத்த பாரத்தையும் தன்னுடைய தோல்ல சுமக்கிற ஒரு உற்ற துணையா வரலாம். அவர் உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சு பாருங்க. நீங்க எதுவும் வாய் விட்டு சொல்லாமலே உங்க மனசுல இருக்கிற வழிகளை, உங்களுடைய தேவைகளை அவர் சரியா தெரிஞ்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க கொடுத்த அன்புக்கு எந்த மரியாதையும் கிடைக்கல. ஆனா இந்த நபர் நீங்க கொடுக்கிற ஒரு துளி அன்புக்கு 100 மடங்கு அன்பை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாருங்க. உங்களை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாரு. உங்களுடைய திறமைகளை முடக்கி போட்டவங்க மத்தியில உங்களை கையை பிடிச்சு தூக்கிவிட்டு நீங்க உண்மையில யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு அவர் ஒரு பெரிய தூணா இருப்பாருங்க. அவரை நீங்க சந்திக்கும் போது உங்களுக்கே மனசுக்குள்ள தோணும், இவ்வளவு நாளா இவரைத்தான் நாம தேடிட்டு இருந்தோம், இவருக்காக தான் இத்தனை கஷ்டங்களையும் நாம பொறுத்துக்கிட்டோம்னு நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. உங்களுடைய தொழில், வேலை, வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப பெரிய வளர்ச்சி வரப்போகுதுங்க. முன்னாடி எல்லாம் ஒரு சின்ன விஷயம் நடக்கணும்னா கூட நீங்க பல பேர்கிட்ட போய் கெஞ்சி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் வேலை செய்யற இடத்துல கிடைச்சிருக்காதுங்க. உங்களை விட தகுதி கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய நிலைமைக்கு போறதை பார்த்து மனசுக்குள்ளேயே புழுங்கியிருப்பீங்க. ஆனா அந்த காலையெல்லாம் மலையேறி போச்சுங்க. இந்த புதிய நபருடைய வருகைக்கு அப்புறம் உங்களுடைய சிந்தனை திறன் முற்றிலும் மாறுபடுமுங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ரொம்ப துல்லியமா இருக்குங்க. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தேவையான முதலீடு, சரியான யோசனை, இது எல்லாமே இந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இல்லைன்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வருங்க. அதில் நீங்க சாதிக்கிறத பார்த்து உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் அப்படியே வாயடைச்சு போயிடுவாங்க. நீங்க எப்போ
எப்போதுமே மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. உங்களுக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிருந்தா கூட அது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா உடனே சந்தோஷமா அதை விட்டு கொடுத்துருவீங்க. ஆனா இந்த விட்டு கொடுக்குற குணம் தான் உங்க வாழ்க்கையில நிறைய இழப்புகளுக்கு பெரிய காரணமா அமைஞ்சிருக்குதுங்க. உறவுகள் மத்தியில நீங்க எவ்வளவோ அனுசரிச்சு போயிருப்பீங்க. அவங்க செய்யற தப்ப எல்லாம் பெருந்தன்மையா மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா கடைசியில எல்லாரும் சேர்ந்து உங்களை தான் குத்த சொல்லி இருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி நீங்க யாருக்காகவும் உங்களை சுருக்கிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுக்கான நேரம் முழுசா ஆரம்பிச்சிடுச்சுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் உருவாக போகுதுங்க. உங்களை தேடி வர அந்த நபர் உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன உணர்வுகளுக்கும் மிகப்பெரிய மதிப்பு கொடுப்பாருங்க. நீங்க சந்தோஷமா சிரிக்கிறத பார்க்கறதுக்காகவே அவர் எதையும் செய்ய தயாரா இருப்பாருங்க. உங்களுடைய பலவீனங்களை குத்தி காட்டி உங்களை காயப்படுத்தாம உங்க பலங்களை உங்களுக்கு உணர்த்தி உங்களை பெரிய நிலைமைக்கு கொண்டு போவாருங்க. உங்களோட ஆரோக்கியத்திலயும் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. இவ்வளவு நாளா மன உளைச்சல் காரணமா சரியா தூக்கம் இல்லாம, சாப்பாடு சரியா சாப்பிடாம உங்க உடம்பை நீங்களே ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ இனம் புரியாத ஒரு பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பதற்றம் உங்களுக்குள்ளேயே எப்பவுமே இருந்துட்டு இருந்திருக்குங்க. ஆனா இனிமே அந்த பதற்றம் உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காதுங்க. உங்க மனசு ரொம்ப லேசாகிடுமுங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்பு, ஒரு சுறுசுறுப்பு உங்க உடம்புல இருக்குங்க. உங்க முகத்துல ஒரு தனிக்கலை வந்துடுங்க. இதெல்லாம் அந்த ஒரு நபருடைய நேர்மறையான ஆற்றல்கள் உங்களை சுத்தி இருக்கும்போது தன்னால நடக்குங்க. ஒரு நல்ல மனிதருடைய தொடர்பு கிடைக்கிறப்போ நம்மளுடைய மொத்த வாழ்க்கையும் எப்படி பிரகாசமா மாறுமோ அந்த ஒரு அற்புதத்தை நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்த ஆசைகள், கனவுகள் இது எல்லாத்துக்கும் முழுசா உயிர் கொடுக்கிற நேரம் இதுங்க. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இப்ப ரொம்ப ஆழமா ஓடிட்டு இருக்கோம். அந்த நபர் யாரு, அவங்கள நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாமுங்க. அவங்கள நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. காலமும் நேரமும் அவங்கள உங்ககிட்ட தானா கொண்டு வந்து சேர்க்குங்க. இது ஏதோ சினிமால வர மாதிரி ஒரே நாள்ல நடக்கிற மாற்றம் கிடையாதுங்க. ரொம்ப இயல்பா ஒரு சின்ன சந்திப்பு மூலமா இல்லைன்னா ஒரு சாதாரண தொலைபேசி அழைப்பு மூலமா கூட இந்த உறவு தொடங்கலாமுங்க. அவங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிற அந்த முதல் நிமிஷத்திலேயே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி பரவுறத நீங்க உணர்வீங்க. பல ஜென்மமா இவங்களை நமக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு உங்களுக்கே தோணுங்க. உங்களுடைய கஷ்டங்களை, மனவலிகளை நீங்க முழுசா சொல்லணும்னு கூட அவசியம் இருக்காது. உங்க கண்ணை பார்த்தே அவங்க உங்க மனசுல உள்ளதை அப்படியே பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான அந்த ஆத்மார்த்தமான பந்தம் இருக்குங்க. உங்க 2 பேருக்கு இடையில உருவாக போகுது. இந்த புதிய உறவு வந்த பிறகு உங்க வீட்டை சுத்தி இருக்கிற இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுதுங்க. குறிப்பா உங்களுடைய பொருளாதார நிலைமையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய வளர்ச்சிகள் நடக்க போவதை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. ரொம்ப நாளா ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப வராம இழுத்தடிச்சிட்டு இருந்த பணம் உங்களை தேடி வருங்க. மூத்தவங்களுடைய சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியுங்க. நீங்க ஒரு காரியத்தை தொட்டாலும் அதுல ஒரு தொய்வு நிலை இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி போற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஆனா இனிமே அந்த நபர் உங்க பக்கத்துல நின்று உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தா கூட அந்த காரியம் 100% வெற்றியா மட்டும்தான் மாறுங்க. ஆனா உங்களோட கடின உழைப்புக்கும் அவங்களோட ராசியோட அதிர்ஷ்டமும் ஒன்று சேர்ந்தா அங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க. இவ்வளவு நாளா உங்களை சுத்தி இருந்த சில முகமூடி போட்ட மனிதர்களை நீங்க இப்ப நல்ல அடையாளம் கண்டுப்பீங்க. உங்களை வேணும்னே அவமானப்படுத்தினவங்க, உங்க திறமையை மதிக்காம உங்களை குறை சொல்லிட்டே இருந்தவங்க எல்லாரும் இனிமே உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. உங்களோட வளர்ச்சியை அவங்க கண்ணை உறுத்துங்க. ஆனா அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு சிறு கெடுதலும் பண்ண முடியாது. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நபர் ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்து உங்களை காப்பாத்துவாருங்க. யாருக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்னு நினைச்சு எங்க தவிச்சீங்களோ அவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா ஒரு பெரிய நிலைக்கு உயர்ந்து நிற்க போறீங்க. உங்க வெற்றியை பார்த்து அவங்க பொறாமப்படுறத நீங்க ரொம்ப அமைதியா ரசிக்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்களோட மன உறுதி ரொம்பவே பலமாக போகுதுங்க. உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் யாருமே உங்களை சரியா புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருக்குங்க. நீங்க நல்லதுக்கு சொன்னா கூட அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு சரியான மரியாதை கிடைச்சிருக்காதுங்க. ஆனா இனிமே நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்க போகுதுங்க. அந்த புதிய நபருடைய வருகையால உங்க குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுங்க. உங்களை பிரிஞ்சு போன சொந்தக்காரங்க கூட உங்களுடைய நல்ல நிலைமையை பார்த்து மறுபடியும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ஆனா இப்ப நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க. யாரை எந்த இடத்துல வைக்கணும், யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருந்துட்டே இருக்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே ஆன்மீகத்துல ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குங்க. நீங்க மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் சாமி கிட்ட போய் நின்று அழுதுருப்பீங்க. உங்களுடைய அந்த உண்மையான பிரார்த்தனைக்கு இப்ப பலன் கிடைக்கிற நேரம் வந்தாச்சுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வு இனிமே ரொம்ப துல்லியமா வேலை செய்யுங்க. யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, எந்த விஷயத்த செஞ்சா நமக்கு லாபம் வரும், எதை செய்யக்கூடாதுன்னு உங்க மனசு உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குங்க. இந்த உள்ளுணர்வுக்கும் உங்களை தேடி வரப்போற அந்த நபருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குதுங்க. அவர் உங்களுடைய சிந்தனைகளை இன்னும் தெளிவுபடுத்துவாருங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருக்குங்க. உங்க முகத்துல முன்னாடி இருந்த அந்த
வாட்டம் முழுசா மாறி ஒரு பெரிய தேஜஸ் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்ல, பார்க்காத அவமானம் இல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. உங்களுக்குள்ள இப்போ ஒரு புது தெம்பு முளைக்கிறத நீங்க நல்லாவே உணர்வீங்க. இத்தனை வருஷமா உங்களை கட்டி போட்டு வச்சிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத சங்கிலி இப்போ உடைஞ்சு சுக்கு நூறா சேர போகுதுங்க. நீங்க எவ்வளோ பேருக்கு ரொம்ப உண்மையாக உசுரா இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கஷ்டம்னா கூட உங்க வேலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி போய் உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பண கஷ்டம்னு வந்தப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தர் கூட உங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்க மாட்டாங்க. தொலைபேசியில கூட உங்ககிட்ட பேசாம உங்களை ரொம்பவே தவிர்த்திருப்பாங்க. அந்த நேரத்துல உங்க மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும், எவ்வளவு ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. அந்த வலிகள் எல்லாம் இனிமே உங்களுக்கு வரவே வராது. உங்களை நிராகரிச்சவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க வீட்டு வாசல்ல அவங்களுக்கு நின்று வேலை செய்ய போறாங்க. அவங்களுடைய மனசுல உங்களுக்கான மதிப்பு ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களை தேடி வந்த அந்த புதிய நபரால உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த அசுர வளர்ச்சி தான். நீங்க ஒரு பெரிய நிலைமைக்கு போகும்போது உங்களை சுத்தி இருக்கிற உலகமே உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்குங்க. இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வெறும் துணையா மட்டும் வரப்போறது இல்லை, உங்களுடைய கடந்த காலத்து கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறக்கடிக்கிற ஒரு மாபெரும் மருந்தா வரப்போறாருங்க. நீங்க எந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப பயந்து நடுங்குனீங்களோ அந்த பயத்தை எல்லாம் அவர் வேரோட புடுங்கி எறிய போறாரு. உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட ரொம்ப கவனமா கேட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்காகவே அவர் உழைக்க போறாருங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க திறமை ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே நேசிக்கிறதுக்கு அவர் சொல்லி கொடுப்பாருங்க. இதுவரைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து பழகின நீங்க இனிமேல் உங்களுக்காகவும் உங்க கூட இருக்கிற அந்த நல்ல ஜீவனுக்காகவும் ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த புரிதல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குங்க. சிலருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாம். இத்தனை வயசு ஆகிடுச்சு, இத்தனை கஷ்டங்களை பார்த்துட்டோம், இனிமே புதுசா ஒரு உறவு நம்ம வாழ்க்கையை மாத்திட போகுதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வயசுங்கிறது வெறும் நம்பர் தாங்க. சந்தோஷமா வாழ்றதுக்கு எந்த வயசும் ஒரு தடை கிடையாது. கடவுள் உங்களுக்கு இத்தனை வருஷமா கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான். நீங்க இழந்ததெல்லாம் ஒன்று சேர்ந்து வட்டியும் முதலுமா இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுதுங்க. அந்த நபர் உங்க வயசுக்கு ஏற்ற ஒரு நல்ல நண்பரா, ஒரு வழிகாட்டியா, உங்களை ரொம்ப அக்கறையா பார்த்துக்கிற ஒரு ஜீவனா வரப்போறாருங்க. அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போதே நேரம் போறதே உங்களுக்கு தெரியாது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் ஒரு காத்துல பறக்கிற மாதிரி அப்படியே லேசாகிடுங்க. உங்க முகத்துல அப்படி ஒரு வசீகரம் தானா வந்துடும். உங்களுடைய தொழில், உத்தியோகம் அப்படின்னு எல்லாத்துலயும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இது வரைக்கும் என்ன தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு சின்ன முட்டுக்கட்டை இருந்துகிட்டே இருக்கும். கைக்கு வந்த பணம் வாய்க்கு எட்டாம போகுதுன்னு நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிடுச்சுங்க. உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போவதை முழுசா உங்களால உணர முடியும். அந்த புதிய நபருடைய அதிர்ஷ்டமும் உங்க ராசியோடு சேரும்போது நீங்க தொட்டதெல்லாம் தொடங்குங்க. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குளிப்பறிக்க நினைச்சவங்க எல்லாம் இப்ப உங்களோட வளர்ச்சியை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிற்பாங்க. உங்களோட உண்மையான உழைப்புக்கும் நேர்மைக்கும் கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு தான் இந்த வசந்த காலம்ங்க. இதை நீங்க ரொம்ப அமைதியா சந்தோஷமா அனுபவிக்க போறீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி இப்ப குடிகொள்ள போகுதுங்க. இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம், செஞ்ச தியாகம் எதுவுமே வீணாக போகல அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்குங்க. உங்க குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் இப்போ உங்க பக்கம் ரொம்ப பலமா நிக்குதுங்க. இத்தனை வருஷமா உங்க குடும்பத்துல இருந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தோஷம், ஒரு தடங்கள் எல்லாமே இந்த புதிய நபருடைய கால்பட்ட நேரத்துல முழுசா விலக போகுதுங்க. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா எப்பவும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கும், காரணமே இல்லாம சண்டை வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து நீங்க முழுசா விடுபட போறீங்க. உங்க வீட்டு வாசல்ல ஒரு நல்ல தேவதை நிக்கிற மாதிரி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுதுங்க. அந்த நபர் வீட்டுக்குள்ள வந்ததும் முகத்துல இருக்கிற விரிசல் கூட சரியாகிடும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்க குடும்பத்துல இருந்த அத்தனை விரிசல்களும் ஒட்டி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா சிரிக்க போறீங்க. நீங்க எப்போதுமே ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. மத்தவங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை கூட உங்களை ரொம்ப அழகா ஆழமா காயப்படுத்திடுங்க. அதனாலேயே பல நேரங்களில் நீங்க யாருக்கிட்டையும் உங்க மனசை விட்டு பேசாம உங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் பூட்டி வச்சிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா உங்களுக்காகவே தேடி வந்த அந்த நபர் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப அழகா ரசிப்பாருங்க. உங்களுடைய மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை கூட அவர் ரொம்ப சுலபமா புரிஞ்சுப்பாரு. நீங்க எதுவும் சொல்லாமலே உங்களுக்கு என்ன பிடிக்கும், எதை செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வாருங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நாளா இல்லாம போயிட்டாரான்னு
நீங்க ஒரு நிமிஷம் வருத்தப்படுவீங்க. ஆனா அடுத்த நிமிஷமே இனி வரும் காலங்கள் எல்லாமே இவரோட தான் அப்படின்னு நினைக்கிறப்போ, உங்க மனசுக்குள்ள ஒரு கோடி பட்டாம்பூச்சி பூக்குற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுங்க. அதே மாரி உங்களுடைய தொழில்ல நீங்க எடுக்க போற அடுத்தடுத்த முடிவுகள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றிய தேடி தரப்போகுதுங்க. இதுவரைக்கும் உங்கள மட்டம் தட்டி பேசினவங்க, இவரால ஒண்ணும் முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறன் ரொம்பவே கூர்மையாக போகுதுங்க. நீங்க வேலை செய்ற இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் உங்கள தேடி வரப்போகுதுங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுகளுக்கு வந்து சேருங்க. அந்த செய்தி உங்களுடைய பொருளாதாரத்த பல மடங்கு உயர்த்துற ஒரு செய்தியா இருக்குங்க. உங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசா அத நீங்க பார்ப்பீங்க. நீங்க எதுக்காகவும், யாருக்காகவும் கையேந்தி நிக்க வேண்டிய சூழ்நிலையே வராதுங்க. நீங்க மத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்குற அளவுக்கு உங்க கை ஓங்கி இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போகுத நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இனிமே ரொம்ப நல்ல எண்ணங்களா, ரொம்ப நம்பிக்கையா இருக்க போகுது. காலையில எழுந்த உடனே ஒரு பெரிய புத்துணர்ச்சி உங்கள ஒட்டிக்கொள்ளுங்க. எத தொட்டாலும் வெற்றி, எங்க போனாலும் மரியாதைங்கிற நிலைமை மாறவே மாறாது. இதுக்கெல்லாம் நீங்க செஞ்ச புண்ணியமும், உங்க மேல உண்மையான அக்கறை கொண்ட அந்த நபருடைய வரவும் தான் முக்கிய காரணம்ங்க. உங்க வாழ்க்கை பயணம் இனிமே ரொம்ப இனிமையா, எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சீரா போக போகுதுங்க. அந்த கடவுள் உங்களுக்கு எழுதின நல்ல தலையெழுத்து இப்பதான் முழுசா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குதுங்க. நீங்க இழந்ததெல்லாம் பல மடங்கா உங்க கைக்கு வந்து சேரும். உங்கள சுத்தி எப்பவுமே ஒரு சந்தோஷமான, அமைதியான சூழ்நிலை நிலவுங்க. உங்களுடைய உண்மையான அன்புக்கு கிடைச்ச இந்த பெரிய பரிசை நீங்க ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழ்க்கையில மென்மேலும் பல வெற்றிகளை குவிக்க போறீங்க. இவ்வளவு நாள் நீங்க இருட்டுல நடந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்குங்க. யாருமே நமக்கு வெளிச்சம் காட்டலையே, நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போக யாருமே இல்லையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குங்க. ஆனா இப்ப அந்த இருள் முழுசா விலகிடுச்சுங்க. உங்க வாழ்க்கையில இனி நடக்க போவதை நினைச்சு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா உங்களை தேடி வர அந்த நபர் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. உங்களுடைய குணமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உங்க கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அவங்களால பொறுத்துக்க முடியாதுங்க. நீங்க சாப்பிடாம இருந்தா அவங்களுக்கும் பசி எடுக்காது. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆன்மா ஒன்றி போகுங்க. இப்படி ஒரு அன்பை நீங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏமாற்றத்தையே பார்த்து பழகின உங்களுக்கு இந்த உண்மையான அன்பை ஆரம்பத்துல கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தோணலாம்ங்க. ஆனா அதுதான் உங்களுக்கான நிஜம்ங்க. சில நேரங்கள்ல உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குதே, இது நிரந்தரமா இருக்குமா, இல்ல திரும்பவும் நமக்கு ஏதாவது கஷ்டம் வருமான்னு நீங்க யோசிக்கலாம். அந்த மாதிரி எந்த பயமும் இனிமே உங்களுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா இது ஏதோ ஒரு நாள்ல வந்துட்டு போற வசந்தம் கிடையாது. இது உங்களுக்கான நிரந்தரமான ஒரு யோகம்ங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில ஒரு ஆணிவேர் மாதிரி ரொம்ப பலமா பதிஞ்சிருவாரு. உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட அவர் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த நேரம் பிடிக்கும், எந்த இடம் பிடிக்கும்னு கேட்டு கேட்டு செய்வாரு. நீங்க ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியே அது உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு ஆழமான நேசம் அவருக்குள்ள இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்க பல வருஷமா மனசுக்குள்ள கற்பனை செஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த கற்பனை இப்போ உங்க கண்ணு முன்னாடி நிஜமாக போகுதுங்க. உங்களுடைய தொழில் மற்றும் பண விஷயங்கள்ல இனி ஒரு பெரிய ராஜாங்கம் தான் நடக்க போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு வேற யாரோ லாபத்தை அனுபவிச்சிருப்பாங்க. நீங்க ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. ஆனா பேர் வேற ஒருத்தருக்கு போயிருக்குங்க. இனிமே அந்த நிலைமை அடியோடு மாறிடுங்க. நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கான முழு பலனும் நேரா உங்க கைக்கு வந்து சேருங்க. உங்க பேரை சொன்னாலே மற்றவங்க கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு உங்களுடைய அதிகாரம் கொடி கட்டி பறக்குங்க. ஏன்னா அந்த புதிய நபருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பலத்தை கொடுக்குங்க. நீங்க செய்யற வியாபாரத்துல இதுவரைக்கும் இருந்த நஷ்டங்கள் எல்லாம் மாயமா மறைஞ்சு லாப மலை மாதிரி கொட்ட போகுதுங்க. உங்களுடைய திறமையில வெளியில காட்ட முடியாம முடங்கி கிடந்த நீங்க இனிமே ஒரு பெரிய ராஜ நடை போட போறீங்க. உங்க வெற்றியை பார்த்து உங்களுக்கே பல நேரங்கள்ல பூடிச்சு போகுங்க. உங்க குடும்பத்துல நீங்க ஒரு மூத்த பிள்ளையா இல்லைனா கூட எல்லாரும் உங்களை ஒரு பெரிய மனுஷனா ஏத்துக்குவாங்க. வீட்டுல எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னாலும் உங்ககிட்ட கேட்காம யாரும் எதையும் செய்ய மாட்டாங்க. உங்களோட வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு கிடைக்குங்க. இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாரும் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. ஆனா உங்களுடைய அந்த புதிய வாழ்க்கை முறையை நீங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே ரொம்ப கம்பீரமா மாறிடுங்க. உங்க கூட அந்த நல்ல ஜீவன் இருக்கும்போது உங்க முகத்துல ஒரு தனிக்கலை வந்துடும். உங்க பேச்சுல ஒரு பெரிய முதிர்ச்சியும் தெளிவும் இருக்குங்க. இதை பாக்குறப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய மரியாதை தானா வந்துடும். இனிமே நீங்க யாருக்காகவும் தலை குனிய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எப்பவுமே தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. உங்க முதுகுல குத்துனவங்க, உங்களுக்கு ரொம்ப சுலபமா துரோகம் செஞ்சவங்க எல்லாரும் இனிமே உங்க முன்னாடி வந்து நிக்க கூட ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட ஆளுமே ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுதுங்க. நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைச்சு கடைசியில கெட்ட பேரை வாங்கி கெட்டுக்கிட்டதா இவ்வளவு நாளா அவங்களுக்கு மிச்சமா இருந்திருக்குங்க. ஆனா இப்போ உங்களை தேடி வர அந்த நபர் உங்ககிட்ட இருக்கிற அந்த உண்மையான நல்ல மனசை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறாருங்க. உங்க மேல வீண் பழி சுமத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்பை நினைச்சு ரொம்பவே குற்ற உணர்ச்சியில தவிக்க போறாங்க. அந்த நேரத்துல அவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா கூட நீங்க அவங்களை பழிவாங்க நினைக்க மாட்டீங்க. அந்த மன்னிக்கிற குணம் தான் உங்களுடைய ஆகப்பெரிய
பலமா மாறப்போகுதுங்க. உங்கள சுத்தி எப்பவுமே ஒரு பாதுகாப்பான வலை இருக்கிறத நீங்க ரொம்ப நல்லா உணர ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு தீய சக்தியும், கெட்ட எண்ணம் கொண்டவங்களும் இனிமே உங்கள நெருங்கவே முடியாதுங்க. பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் இனி நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக மாறப்போகுதுங்க. கைக்கு வர வேண்டிய பணம் எங்கேயோ மாட்டிக்கிட்டு முடிச்ச பணம் எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாம உங்க கைக்கு தேடி வந்து சேருங்க. இதுவரைக்கும் நீங்க ஒரு சின்ன தேவைக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு மத்தவங்க கிட்ட கையேந்தி நின்ன காலங்கள் எல்லாம் முழுசா மலையேறிடுச்சுங்க. இனிமே உங்க வீட்ல பணப்புழக்கம் ரொம்ப சரளமா இருக்குங்க. உங்கள நம்பி வந்தவங்களுக்கு நீங்க அள்ளி கொடுக்குற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பெரிய உச்சத்துக்கு உயரப்போகுதுங்க. உங்களுடைய அந்தஸ்து சமூகத்துல பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க. உங்க பேச்ச கேட்டு நடக்கிறதுக்கே ஒரு பெரிய கூட்டமே உங்க பின்னாடி வரப்போகுதுங்க. இதெல்லாம் ஏதோ மாயமோ மந்திரமோ கிடையாதுங்க. உங்களுடைய உண்மையான உழைப்புக்கும் அந்த புதிய நபரோட அதிர்ஷ்டத்துக்கும் கிடைக்க போற மிகப்பெரிய பரிசுங்க. இதை பார்த்து உங்க சொந்தக்காரங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு வாயடைச்சு போயிடுவாங்க. உங்க ஆரோக்கியத்துல நீங்க ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரம் இதுங்க. இவ்வளவு நாளா மன அழுத்தம், காரணமே இல்லாத கவலைகள் மூலமா உங்க உடம்பை நீங்க சரியா கவனிக்காம விட்டுருப்பீங்க. ஆனா இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி, குளிர் வர போறதால உங்க உடம்புல இருக்கிற சின்ன சின்ன உபாதைகள் கூட தன்னாலேயே மறைஞ்சு போக போகுதுங்க. ராத்திரில படுத்தா எந்த ஒரு யோசனையும் இல்லாம ரொம்ப நிம்மதியா தூக்கம் வரும். எந்த ஒரு தேவையற்ற சிந்தனையும் உங்க மனசை போட்டு இனிமே குழப்பாது. காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு புது தெம்பும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியும் உங்களுக்குள்ள இருக்குங்க. உங்க முகத்துல ஒரு தனி கலை, ஒரு தேஜஸ் எப்பயுமே ஒட்டிட்டு இருக்குங்க. உங்க ஆரோக்கியம் ரொம்ப சீராகிறத பார்த்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச ஒரு ஆன்மீக பயணம் இல்லைன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிற வாய்ப்பு உங்களை தேடி தானா வருங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போறதை நினைச்சு உங்களுக்கே சில செய்ய ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஏன்னா கடவுள் எப்போதுமே நல்லவங்களை ரொம்ப சோதிப்பாரா, ஆனா ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. உங்க விஷயத்துல 100% அது உண்மையாக போகுது. உங்களுடைய அளப்பெரிய பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் கடவுள் ஒரு பெரிய தங்க கிரீடத்தை உங்க தலையில வைக்க போறாருங்க. உங்க கூடவே இருந்து உங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிற அந்த நபர் மூலமா நீங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத பல உயரங்களை தொட போறீங்க. உங்க பேர் 4 திசையிலும் ரொம்ப பிரபலமா பரவ போகுதுங்க. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க வாயாலேயே இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்களை நாங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல வைக்க போற நேரம் இதுங்க. உங்களுக்கான ஒரு புது சகாப்தம், ஒரு பெரிய வசந்த காலம் இப்போ உங்க வீட்டு வாசல்ல வந்து காத்துட்டு இருக்குதுங்க. அது ரொம்ப சந்தோஷமா 2 கைகளையும் நீட்டி வரவேற்க நீங்க முழுசா தயாராகுங்க. உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போவதை நீங்க நினைச்சு பார்த்தாலே உங்களுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க. இவ்வளவு நாளா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கேன்னு நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்வீங்க. உங்களை தேடி வந்த அந்த நல்ல ஆத்மா உங்களுடைய அத்தனை வழிகளுக்கும் ஒரு மாமருந்தா இருந்து உங்களை பார்த்துக்க போறாங்கங்க. இதுக்கப்புறம் உங்க கண்ணுல இருந்து வர சொட்டு கண்ணீரும் சந்தோஷ கண்ணீரா மட்டும்தாங்க இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிற்பாங்க. உங்களுடைய உண்மையான குணத்துக்கு காலம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி இதுங்க. உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த அத்தனை மனக்கசப்புகளும் சண்டை சச்சரவுகளும் இப்ப சுவடு தெரியாம மறைஞ்சிடும். நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே உங்க பின்னாடி நிற்குங்க. உங்களை வேணாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வீட்டை தேடி வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஏங்கி தவிப்பாங்க. ஆனா இப்ப நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க. யாருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. உங்களுடைய ஒவ்வொரு அடியும் இனிமே ரொம்ப கவனமா, அதே சமயம் ரொம்ப உறுதியா இருக்க போது. உங்களை அழிக்க நினைச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி தலைத்து செழித்து வள போறீங்க. பொருளாதார ரீதியா நீங்க தொட போற உச்சத்தை பார்த்து உங்க சொந்தக்காரங்களே வாயடைச்சு போயிடுவாங்க. எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க பணம் இல்லாம கஷ்டப்பட்டு பின்னுவாங்கினீங்களோ அந்த அத்தனை காரியங்களையும் இப்போ ஒத்தாளா நின்று ரொம்ப பிரம்மாண்டமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க பேர் சொன்னாலே ஒரு தனி மரியாதை கிடைக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாம தேடி வரும். உங்க சொந்த தொழில லாபம் பல மடங்கா பெருகி நீங்க மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய முதலாளியா மாற போறீங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கான முழு பலனும் நேரா உங்க கைக்கு மட்டுமே வந்து சேருங்க. பொருளாதார ரீதியா நீங்க தொடப்போற உச்சத்தை பார்த்து உங்க சொந்தக்காரங்களே வாயடைச்சு போயிடுவாங்க. எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க பணம் இல்லாம கஷ்டப்பட்டு பின்வாங்கினீங்களோ அந்த அத்தனை காரியங்களையும் இப்போ ஒத்தாளா நின்று ரொம்ப பிரம்மாண்டமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க பேர் சொன்னாலே ஒரு தனி மரியாதை கிடைக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாம தேடி வரும். உங்க சொந்த தொழில லாபம் பல மடங்கா பெருகி நீங்க மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய முதலாளியா மாற போறீங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கான முழு பலனும் நேரா உங்க கைக்கு மட்டுமே வந்து சேருங்க. மீனராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில இனிமேல் நடக்க போத நீங்க முழு மனசோட ஏத்துக்க தயாராகுங்க. உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கிற அந்த வசந்த காலத்தை நீங்க ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்க போறீங்க. நீங்க செஞ்ச தியாகமும் உங்களுடைய நேர்மை எதுவும் வீணா போலைங்க. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா கதவுகளையும் இப்ப திறக்க ஆரம்பிச்சிருக்குது. உங்களை சுத்தி இருக்கிற அந்த நல்ல சக்திகளும் உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் எப்பவுமே உங்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குங்க. உங்க முகத்துல இருக்கிற அந்த அழகான சிரிப்பு இனிமே எந்த காரணத்துக்காகவும் மறையவே மறையாது. உங்க வாழ்க்கை இனிமே ரொம்ப பிரகாசமா ஒரு முழு நிலவு மாதிரி எப்பவுமே பிரகாசிக்கிட்டே இருக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.